सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ सहना भवतु ॐ सन्नो मित्रः संवरुणः सन्नो भवत्वर्यमा सन्न इन्द्रो बृहस्पतिः सन्नो विष्णुरुक्रमः। नमो ब्रह्मणे नमस्ते वायो त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वमेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि हृदं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मावतु तद्वक्तारमवतु अवतु माम् अवतु वक्तारम्। ॐ यच्छन्तशां ऋषभो विश्वरूपः सन्तोऽप्योऽत्यमृतात् बभूव समेन्द्रो मेधया स्पृणोत् अमृतस्य देवधारणो भूयासं शरीरं मे विचर्षणम् जिह्वा मे मधुमत्तमा कर्णाभ्यां भूरिविस्रुवम् ब्रह्मण कोशोऽसि मे पिहितः श्रुतं मे गोपाय। शरेरिव कीर्तिभृष्टं गिरेरिव ऊर्ध्वपवित्रो वाजिनीव स्वमृतमस्मि द्रविणगं स्वर्चसं सुमेता अमृतोक्तितः त्रिसङ्गोर्वेदानुवचनम्। ॐ वाङ्मे मनसि प्रतिष्ठिता आत्मो मे वाचि प्रतिष्ठितम् आविराविर्मयेति तस्य मगानीस्तः श्रुतं मे मा प्रकाशी अनेनातीतेनाहो रात्रान् सन्ददामि हृदं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मावतु तद्वक्तारमवतु अवतु माम् अवतु वक्तारमवतु वक्तारम्। ॐ भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाशभिर्यजत्राः स्थिरैरङ्गैः तुष्टुवागुं सस्तनूभिः व्यशेम देवहितैयतायुः स्वस्ति न इन्द्रो वृद्धस्रवाः स्वस्ति न भूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्ददातु।
आप्यायन्तु ममाङ्गानि वाक्नः चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्म उपनिषदम् माहं ब्रह्म निराकुर्यामां ब्रह्म निराकरोत् अनिराकरणमस्त्वनिराकरणमे अस्तु तदात्मनि निरतेय उपनिषत्सु ते मयि सन्तु பதினொன்றாவது பகுதி, பேஜ் நம்பர் 73. தத் யத்ர ஏதத் சுப்தஹாம் சமஸ்த சம்பிரஷன்னஹாம் ஸ்வப்னம் ந விஜானாதி ஏஷ ஆத்மேதி ஹோவாச ஏதத் அமிர்தம் அபயம் ஏதத் பிரம்மேதி சக சாந்த ஹிருதயः பிரவவ்ராஜ சக அப்ராப்ய ஏவ தேவான் ஏதத் பயம் ததர்ஷ நாகம் கலு அயம் இதம் சம்பிரதி ஆத்மானம் ஜானாதி அயம் அகம் அஸ்ம இதி நோ ஏவ இமானி பூதானி விநாசமேவ அபிதோ பவதி நாகமத்ர போக்யம் பஷ்யாமி இதி. ஓகே, இப்போ விஸ்வனில் இருக்கிற ப்ராப்ளம், அப்புறம் தைஜஸ்னில் கிடையாது அப்படின்றத பார்த்தோம். ஓகே, விஸ்வனில் என்ன ப்ராப்ளம் இருக்குதோ ஜாக்கிரத அவஸ்தையில் இந்த உடம்பில் இருக்கிறது சுஷுப்தியில் கிடையாது. ஓகே, கனவுலே கிடையாது. அதாவது ஸ்தூல சரீரத்துக்கு வேண்டிய ப்ராப்ளம்ஸ் சூக்ஷ்ம சரீரத்தில் கிடையாது. இப்போ கண்ணு குருடாக இருந்தால் கனவு காண்றவன் குருடாக இருப்பானான்னு அப்படி கிடையாது, எந்த பார்ட்டும் இருக்காது. அதனால் ஸ்தூல சரீரத்தில் உள்ளது சூக்ஷ்ம சரீரத்துக்கு கிடையாது. இது முதல்ல புரிஞ்சுக்கணும். தலைவலி வருது இல்லையா, தலைவலி ஸ்தூலத்துக்கு சம்பந்தப்பட்டது, சூக்ஷ்மத்துக்கு சம்பந்தம் கிடையாது. ரெண்டுத்துக்கு குழப்பிக்கூடாது. பாடியில் டயபெட்டிஸ் வந்ததுன்னா சரீரத்துக்கு தான் டயபெட்டிஸ், மைண்டுக்கு டயபெட்டிஸ் கிடையாது. இது ரெண்டும் பிரிச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ரமண மகரிஷியாக இருக்க முடியும். ரமண மகரிஷி அனஸ்டியா இல்லாமல் ஆப்ரேஷன் பண்ணிட்டார்னா அந்த ஸ்தூல தேகத்திலேருந்து மைண்டை அப்புறப்படுத்திட்டார். அப்புறப்படுத்ததுனால அவரால் முடியறது. அப்போ இந்த ஸ்தூல தேகம் வேற, சூக்ஷ்ம தேகம் வேற. முதல்ல அதனுடைய இது தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சாலே பெரிய விஷயம். கிணந்தி ஏவ, சொப்பனத்தில் எப்படி இருக்கிறதோ பாதிக்கப்படுறது. அப்படி இருந்தால் கூட இந்த சூக்ஷ்ம சரீரம் பாதிக்கப்படுகிறது. இதுக்கு எவ்வளோ எஃபர்ட் இருக்குன்னா, கனவுல காணும்போது ஒரு அம்மா இங்கே வந்தது, வரும்போது என்ன அடிபட்டிருக்கா அப்படின்னு, விழுந்துட்டேன் சாமி. எங்கே விழுந்த? பெட்லேருந்து விழுந்துட்டேன். பெட்லேருந்து விழுந்துட்டேன். ஆமாம், அங்கே யாரோ துரத்துற மாதிரி இருந்தது, அப்படியே விழுந்துட்டான். புரியுதுதான்? அப்போ கனவுல இருக்கிற மைண்டு சரீரம் இருக்க, சூக்ஷ்ம சரீரம் அது கூட துரத்தப்படுறது, விரட்டப்படுறது, பயப்படுகிறது. விச்சாதயந்தீவ அப்ரிப்ய தேவதா இவ ரோதித இவ. இவ ஞாபகம் வச்சுக்கணும். இவனா இவ போல் அப்படின்னு அர்த்தம். அப்படியே சொல்லலை, இவ. ஓகே, ஏன்னா சொப்பனம் மித்யா. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். ஏன் சொப்பனம் மித்யா? அது முடிச்சிட்ட பிறகு அது கண்டினியூ ஆகாது. புரியுதா? இப்போ சொப்பனம் கண்டுட்டே இருக்கும்போது கோயிலுக்கு போக மாட்டேன், இங்கே கோயிலுக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோ. சொப்பனத்தில் கோயிலுக்கு போய் ஆரத்தி பண்ணி ஆரத்தி எடுக்கும்போது முடிச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ.
அங்கேயோ தரித்திரம். அங்கே முடிச்சிட்ட பிறகு திருப்பி தூங்கி விட்ட ஆரத்தி அங்கே எடுத்துக்கலாம், அப்படி முடியாது. புரியுதா? அதுலேருந்து என்ன தெரியுது? சொப்பனன்றது மித்யா வஸ்து, அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதனால இவ அங்கே சொல்லப்படுறது. அந்த சொப்பனம் கூட ரியலாக இருக்கிறது. சில சமயம் எப்படி இருக்கிறது? சில சமயம் கண்ட கனவு கண்டுட்டு திருப்பி தூங்குறதுக்கே பயப்படுவாங்க வீட்டில். அதுக்கு விபூதிலாம் போட்டு எல்லாம் பண்ணி உட்கார வச்சு, ஒன்றும் இல்லைடா கனவு தாண்டா உட்கார் படு அப்படி சொல்கிறோம். புரியுதா? அதில் கொஞ்ச நேரத்துக்கு பயந்துட்டே இருக்கும். அப்போ அந்த கனவு சரீரம் இருக்க விச்சாதயந்தி, யாரோ விரட்டுற மாதிரி இருக்கும், இல்லை புலி விரட்டுற மாதிரி இருக்கும், இல்லை அரசியல்வாதி விரட்டுற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல இதுக்கெல்லாம் அதனால ரோதித இவ, அதனால அழுகிற மாதிரி இருக்கிறது அப்படிலாம் சொல்றது. ஆஸ்தோன்னு அர்த்தம் இதுக்கு அர்த்தம். அப்போ இந்திரனுடைய கன்க்ளூஷன் என்னன்னா, அகம் அத்திர போக்கியம் ந பஷ்யாமி, இது ஆத்மாவாக இருக்காது. சூக்ஷ்ம சரீரம் இருக்க அது ஸ்தூல சரீரத்தை விட வசதி தான், ஆனாலும் கூட அது ஆத்மா அமிர்தம். இந்த அமிர்தம் சொல்ல அப்படியே வச்சுக்கணும், கண்டினியூஸாக கொண்டு. ஏன்னா உபநிஷத்து கண்டினியூஸாக சக ஆத்மா, அது ஏதத் அமிர்தம் அபயம் ஏதத் பிரம்மன், இந்த பல்லவியை பாடிண்டே வருது. அதுதான் மூலம். அதை சுருத்தியை விட்டுவிடக்கூடாது, அந்த சுருத்தியை கெட்டியமாக பிடிச்சிக்கணும். அப்போ சூக்ஷ்ம சரீரம் தைஜஸ் இருக்க அது ஆத்மாவாக இருக்க முடியாது. இது போக்கியம், பலன் கொடுக்காது, பிரயோஜனம் கொடுக்காது. இப்போ என்ன பண்ணிட்டான் இந்திரன்? திருப்பி போகணும் யாருக்கிட்ட? புனரே பவர் நம்பிதர் அமுபசசார, புனரே வம் பிரஜாபதி உபசசார. திருப்பி இந்திரன் கிட்ட, இந்திரன் பிரஜாபதியிட போகணும். போனா ஸோ இப்போ விஸ்வ தைஜஸ அதனுடைய அபிமானத்தை கடந்து விட்டான் இந்திரன். ஓகே, இப்போ இந்த ஸ்தூல தேகத்திலையும் சூக்ஷ்ம தேகத்திலையும் அவருடைய அபிமானம் போயிடுத்து. இது பிரயோஜனப்படாது. இப்போ நாம சொல்ற மாதிரி டெஃபினட் கிடையாது. புரியுதா? இது கடந்துட்டான்னு அர்த்தம். ஓகே, நமக்கு நிறைய அப்ஜெக்டிவ் போட்டால் தான் அதில் ஏதாவது கொஞ்சம் எஃபெக்ட் வரும். முதல்ல உண்ணாவிரதம் இருந்தால் அது கேட்க மாட்டான். அதுலேருந்து வயலண்ட் பண்ணி 4 பஸ்ஸை கொளுத்தி ட்ரெயினை பண்ணி அப்போ தான் கவர்மெண்ட் பேச்சுவார்த்தைக்கு வரும். அந்த மாதிரி நமக்கு நிறைய அப்ஜெக்டிவ் பண்ண வேண்டியிருக்கிறது. இதுதான் அப்படி கடந்துட்டான்னு ஒரு வார்த்தை சொன்னால் கடந்துட்டான்னு அர்த்தம். புரியுதா? அதில் இருக்க பற்ற அபிமானம்லாம் போயிடுத்து. இப்போ காரண சரீரத்துக்கு வந்திருக்கான். அந்த காரண சரீரத்தில் அபிமானம் இருக்கிறது இப்போ இந்திரனுக்கு. புரியுதா? இந்த காரண சரீரத்தில் அபிமானம் இருக்கிறதே பெரிய விசேஷம். டிராவல் பண்ணி மற்ற 2 சரீரத்தில் அபிமானத்தை விட்டுட்டு காரண சரீரத்தில் மாத்திரம் அபிமானம் இருக்கிறது, அதுவே கஷ்டம். அதுக்கப்புறம் காரண சரீர அபிமானத்தை விட்டா தான் அந்த ஆத்ம தத்துவத்தை புரிஞ்சிக்க முடியும். அப்போ இதுலேருந்து 2 விதமான லயம் இருக்கிறது. ஒன்று முக்கிய லயம், இன்னொன்று கவுன லயம் அப்படி சொல்கிறோம். ஓகே, இப்போ காரண சரீரத்தில் ஸ்தூல சூக்ஷ்ம சரீரம் இருக்க ஒடுங்குதல், அந்த ஒடுங்குதல் தான் லயம் அப்படி சொல்கிறோம். புரியுதா? காரண சரீரத்தில் உறக்க நெல்ல ஒடுங்கப்படுகிறது. ஓகே, இது முக்கிய லயம். இப்போ ஸ்தூல தேகம் இருக்க, இந்த ஸ்தூல தேகம் லயம் ஆகிறது மரண காலத்தில். ஓகே, ஸ்தூல சூக்ஷ்ம சரீரம் இந்த பிரளய காலத்தில் லயமாகிறது. ஸ்தூல சரீரம் மாத்திரம் லயமாகிறது மரண காலத்தில். ஓகே, ஒடுங்கப்படுது. அப்போ அந்த மரண காலத்தில் இந்த சரீரம் போயிடுறது. சூக்ஷ்ம சரீரம் சேர்ந்து லயமாகிறது பிரளய காலத்தில். அப்போ 2 சரீரம் அப்போ மறைந்து விடும். அது சொல்லி இப்போ நிர்வியாபாரத்துவம், மௌன லயம். கவுன லயம்னா என்ன? நிர்வியாபாரம், எந்த வேலையும் செய்யாதிருத்தல். ஸ்தூல சூக்ஷ்ம சரீரம் நிர்வியாபாரம், எந்த வேலையும் செய்யாதிருத்தல். முன்னாடி சொன்னது முக்கிய லயம் மரண காலத்திலையோ அல்லது பிரளய காலத்திலையோ. அதே மாதிரி லயம் அடைஞ்சு எந்த விதமான நிர்வியாபாரம், எந்த விதமான டிரான்சாக்ஷன் இல்லாத ஒரு நிலை இருக்க, அதுக்கு பேர் கவுன லயம். அது எப்போ நடக்கிறது? உறக்கத்தில், சுஷுப்தியில் நடக்கிறது. அப்போ ஸ்தூல சரீரமும் ஒர்க்கு கிடையாது, சூக்ஷ்ம சரீரமும் ஒர்க்கு கிடையாது. நீங்கள் கவனிச்சல்னா புரியுதா? 2 ஒடுங்கிறது எதுவோ அதுக்கு பேர் தான் சுஷுப்தி. அப்போ வேலை செய்யாத ஸ்தூல சரீரம் ஒடுங்கினதுக்கு சமானம். வேலை செய்யாத ஸ்தூல சரீரம் ஒடுங்கினதுக்கு சமானம். அது ஒன்றும் இருக்காது.
ஓகே, அப்ப கண்கள் தெரியாதவன் தூங்கினவன் 2 பேரும் சமம். யார் ஒருத்தர் கண்ணு தெரியாதோ அவனோ தூங்கினானோ அவனும் 2 பேரும் சமம். 2 பேருமே பார்க்கல. ஓகே, ஒரே மாதிரி தான். இதுக்கு பேர் கவுனலய அப்படின்னு பேர். ஓகே, இந்த மாதிரி உள்ளதுக்கு பேரு இருக்கிறது, அந்த ஸ்திதிக்கு பேரு காரண அவஸ்தா. ஓகே, அப்போ மரண காலத்தில் ஸ்தூல சரீரம் ஒடுக்கம் லயம் முக்கியம். சுஷுப்தியில இருக்கிற ஸ்தூல சரீரம் ஒடுங்கிறது கவுனலயம். அப்படி சுஷுப்தியில எதுவுமே வேலை செய்யாது, அது கவுனலயம். சுஷுப்தியில மனசு கூட வேலை செய்யாது, அது அப்படியே ஸ்டேப்பனா இருக்கும். ஓகே, பாசிவா இருக்கும். புரியுதா? இந்த அவஸ்தைக்கு பேரு காரண அவஸ்தா. ஓகே, அப்ப ஸ்தூல சூக்ஷ்ம சரீரம் தற்காலிகமாக ஒடுங்கி நிற்கும் நிலைக்கு பேரு காரண அவஸ்தா. ஓகே, இது புரிஞ்சுதா? ஓகே, தத் யத்ர ஏதத் சுப்தஹ சமஸ்த சம்பிரஷ்னஹ. சமஸ்த சம்பிரஷ்னஹ 2 சரீரம் மொத்தமா ஒடுங்கி சுப்த சுஷுப்தி நிலைக்கு உறக்க நிலைக்கு போகிறது. அதாவது டோட்டலி இன்ஆக்டிவ். டோட்டலி இன்ஆக்டிவ் சுஷுப்தி, டோட்டலி ஆக்டிவ் ஜாக்கிரதை, பார்ஷியலி ஆக்டிவ் சொப்பன. அங்க சில இந்திரியம் ஒடுங்கி இருக்கும், சில இந்திரியம் மனசு மாத்திரம் வேலை செய்யும். அதுக்கு பேரு பார்ஷியலி. இதுதான் 3 அவஸ்தா. புரியுதா? இந்த 3 அவஸ்தா இருக்க சமஸ்த சம்பிரஷ்னஹா நிலைக்கு பேரு சுப்தஹா, சுஷுப்திஹி உறக்க நிலை. இதுக்கு பேரு இன்னொரு பேரு துரி. இந்த பேர் தான் பிராக்ஞன் பேரு. அதை அனுபவிக்கிறான் அவனுக்கு பேரு பிராக்ஞன். அந்த பிராக்ஞன் துரியம் அப்படின்னு ஐக்கியப்படுத்துறது. அந்த பிராக்ஞன் அப்படி துரியம், அது உத்தம அதிகாரிக்கு துரியம், மத்தியம அதிகாரிக்கு விசாரம் பண்ணணும், அனாதிகாரிக்கு வேற தூக்கம் அப்படி சொல்லிட்டு போயிடும். புரியுதா? அப்போ சமஸ்த சம்பிரஷ்னஹா சொப்பனம் ந விஜானாதி ஏதத் சுப்தஹா ஏஷஹா ஆத்மா அமிர்தம் அபயம் ஏதத் பிரம்ம அப்படி உபதேசம் பண்ணப்பட்டது. அதனால இங்க என்ன பண்றதுன்னா அபயம் பயமற்றது ஆனந்த சுரூபம், அதுவே பிரம்மன். தேர்ஃபோர் சக சாந்த ஹிருதயா பிரவவ்ராஜகா. இது தெரிஞ்ச உடனே ஏற்கனவே அவன் சூக்ஷ்ம சரீரம் கிடையாதுன்னு தெரிஞ்சுட்டு அபிமானம் விட்டுட்டான். இப்போ உபதேசம் குருநாதர் என்ன சொல்லிட்டாரு, இந்த காரண சரீரம் இருக்க அதுதான் ஆத்மான்னு சொல்லிட்டார். புரியுதா? அதனால சமஸ்த சம்பிரஷ்னா சொப்பனம் ந ஜானாதி விஜானாதி, அதுல எந்த விதமான ஆக்ஷனும் இல்லை, அது சாந்தமா இருக்கும். ஓகே, அங்க சம்சாரம் கிடையாது. எங்க கிடையாது சம்சாரம்? தூக்கத்துல சம்சாரம் கிடையாது யாருக்குமே. அதனால இதுதான் ஆத்மா சொல்லிட்டு இவ்வளவு நேரமா நம்ம கோட்டை விட்டுட்டோம் அப்படி சொல்லிட்டு அவன் ரொம்ப ஜாலியா சந்தோஷமா மன நிறைவோட சாந்த ஹிருதயாக அப்படி போறான். போயிட்டு தேவலோகத்துல போய் நல்லா தூங்க வைப்போம் எல்லாரையும். புரியுதா? எழுந்தா தான் பிரச்சனை அப்படி சொல்லிட்டு இது போய் உபதேசம் பண்ணு சொல்லிட்டு இது பண்ண. இதுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஓகே, தூங்கிட்டே இரு, ப்ராப்ளம் வரும்போது எழுந்திரிச்சு கொஞ்சம் சாப்பிட்டுக்கோ, திருப்பி படுத்துக்கோ. லோகமும் சேமமா இருக்கும், நீனும் சேமமா இருப்ப. புரியுதா? இது கும்பகாரணம் மாதிரி இருக்கும். அப்படிலாம் டீச் பண்ணணும் மைண்ட்ல இதெல்லாம் இருக்கும்ல. ஒரு ஐடியாவோட போறான், திடீர்னு அவனுடைய புண்ணிய பலம் ஒர்க் பண்றது, அவன் செஞ்ச தர்மம்லாம் ஒர்க் பண்றது, அவனுடைய சித்த சுத்தி ஒர்க் பண்றது. இது எப்படி இது சத்தியமாகும், இது எப்படி அமிர்தமாகும், இது எப்படி மரணமற்ற நிலை உண்டாகும் அப்படி அவனுக்கு வர்றதுனால தோஷத்தை கண்டுபிடிச்சுதான். அந்த தோஷத்தை கண்டுபிடிச்சதுனால இவனுக்கு இந்த இடத்துல இருந்து வெளியில வரான். இந்த தோஷம் கண்டுபிடிக்கிறதுக்கு அவனுக்கு 96 வருஷம் தபஸ் பண்ண வேண்டியிருந்தது. என்ன புரிஞ்சுக்கோங்க, சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கிற அபிமானத்தையும் விடுறதுக்கு அவனுக்கு 96 வருஷம் தபஸ் தேவைப்பட்டது இந்திரனுக்கு. புரியுதா? நமக்கு இல்லை. சூக்ஷ்ம சரீரத்தில் அஜ்ஞானம் உள்ளது அப்படின்றான். அவன் கண்டுபிடிச்சது என்ன? சூக்ஷ்ம சரீரத்தில் உள்ள குறை என்ன? அதுல அஜ்ஞானம் இருக்கிறது, அறியாமை இருக்கிறது, இக்னரண்ட் இருக்கிறது. இது கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப அறிவு வேணும். என்னுடைய சம்சாரத்துக்கு துன்பத்துக்கு காரணம் இக்னரண்ட், அறியாமை. இப்படி யாருமே சொல்ல மாட்டாங்க உலகத்துல. விசாரிச்சு பார்த்தீங்கன்னா உன் துன்பத்துக்கு என்ன காரணம்னா அந்த அஜ்ஞான காரியம் இருக்கு இல்லையா, அத்தியாசம், அதை தான் சொல்லுவாங்களொழிய
பணம் ப்ராப்ளம், உறவு ப்ராப்ளம், வாஸ்து ப்ராப்ளம், நான் பிறந்த ஜென்ம லக்னம் இருக்க அந்த லக்னம் ப்ராப்ளம், எனக்கு வந்து வாய்ச்சிருக்க அது ப்ராப்ளம், இப்படிலாம் எதையோ சொல்லுவோம். புரியுதா? அந்த மூல காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப சக்தி வேணும். இந்த இந்திரன் வந்து 96 வருஷம் அதுக்கு தபஸ் பண்ணியிருக்கான். 96 வருஷ தபஸ்ல இந்த இருக்கு. ஏன்னா இந்த ஆத்ம அஜ்ஞானம் இருக்க, அதுதான் பீஜம், விதை மாறி இருக்கிறது. அதை கண்டுபிடிச்சிடான். சும்மா வெளியில இருக்கிறத நீக்கினா போறாது, அதோட ரூட்டு வேறு இருக்கு இல்லையா, அந்த வேருக்கு வேரடி மண்ணும் எடுக்கணும். அப்படி கண்டுபிடிச்சு இந்த சுஷுப்தியில தோஷம் என்ன இருக்குன்னா அஜ்ஞானம் இருக்கிறது, இக்னரண்ட் இருக்கிறது. அதை வந்து கண்டுபிடிச்சான். தேர்ஃபோர் அவன் கண்டுபிடிச்சனால ஏதத்து பயம் ததர்ஷ, ஏதத்து பயம் ததர்ஷ, அவன் பயந்து மற்றதெல்லாம் பண்ணினா பிரயோஜனம் இல்லை, அந்த அஜ்ஞானத்தை நீக்கினா தான் எனக்கு பர்மனன்ட் ஆத்ம தத்துவத்தை புரியும் அப்படின்னு புரிஞ்சு குருநாதர்கிட்ட போய் சரண்டர் ஆகிறான். நாக கலு, அதாவது நாக கலுனா நைவ அப்படின்னு கிராமர். அது கிராமர் தெரிஞ்சவங்களுக்கு, கிராமர் தெரியாதவங்களுக்கு இக்னரண்ட் இஸ் பிளிஸ். ஓகே, அப்படியே விட்டுலாம். நைவ அப்படின்னு போடு. நைவன என்ன? கிடையாது. அயம் இதம் சம்பிரத்தி ஆத்மானம் நைவ ஜானாதி, நைவ ஜானாதி, அவனுக்கு கிடையாது, அறிவதில்லை. எது அறிவதில்லை? சுஷுப்தி அவஸ்தையில, உறக்க நிலையில, ஆழ்ந்த உறக்கத்துல இவனுக்கு இதை அறிவதில்லை. எதை அறிவதில்லை? அயம் அகம் அஸ்மி இதி அறிவதில்லை. நைவ ஜானாதி, நான் யாரு இப்படி இருக்கேன் அப்படி தூக்கத்துல கிடையாது. நான் யாரு, இல்ல சம்சாரியா அசம்சாரியா கூட தெரியாது, ஒண்ணுமே தெரியாது தூக்கத்துல. நான் எப்படிப்பட்டவன்றது எந்த விஷயமும் என்னை பத்தின பர்டிகுலர்ஸ் எதுவுமே தெரியாது சுஷுப்தி அவஸ்தையில. சம்பிரத்தி, சம்பிரத்தினா இப்போது, சுஷுப்தி அவஸ்தை போது ந ஜானாதி, அவன் தெரிஞ்சுக்கிறதுல. அயம் அகம் அஸ்மி ந ஜானாதி, நான் எப்படிப்பட்டவன் என்று தன்னையே அறிஞ்சிக்க முடியலை. இதுல நோ ஏவ இமானி பூதானி, அது மாத்திரம் இல்ல, என்ன மாத்திரம் தெரிஞ்சுக்கிறதுல, வெளியில இருக்கிறது யாரையும் பத்தி தெரிஞ்சுக்க முடியல, ஒருத்தரையும் தெரிஞ்சுக்க முடியல. சுஷுப்தி அவஸ்தையில என்னையும் தெரிஞ்சுக்க முடியல, மற்றவங்களையும் தெரிஞ்சுக்க முடியல. அப்போ அறியாமையில் இருக்கிறது விநாசமேவ அபிதோ பவதி. ஓகே, அறியாமையில் உள்ள ஜீவன் எப்படி இருக்கான்னா அவனுக்கு எப்பேற்பட்ட நாசம் ஏற்பட்டதாக கருதுறான். இந்த அறியாமை இருக்கிறத அதுதான் விநாசம், அது நாசத்தை உண்டாக்க கூடியது அப்படின்றத இவன் அறிஞ்சிட்டான். அறியாமையே நாசத்தை கொடுப்பது போல் உள்ளது அப்படின்னு புரிஞ்சுட்டு இவனுக்கு. அதனால இந்த நாசத்தை கொடுக்கக்கூடிய அறியாமையை காரணாவஸ்தால் உள்ள பிராக்ஞன் வந்து ஆத்மாவாக இருக்காது, அது அமிர்தம் அபயமாக இருக்காது, அது பிரம்மனாக இருக்க முடியாது அப்படி சொல்லி அகம் அத்திர போக்யம் பஷ்யாமி இதி. ஓகே, நான் பிராக்ஞன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறதுக்கு முடியாது, இதுல பிரயோஜனம் இருக்காது. புரியுதா? இதுல இருந்து என்ன தெரியுது? நீ யோகத்துல நீ எத்தனை கஷ்டப்பட்டு சமாதி நிலைக்கு போனாலும் சமாதி நிலையில இருக்கிறதுல இப்ப இந்த டேபிள் மாதிரி இருக்கணும். சமாதி நிலையில இருக்கிறது என்ன? இந்த டேபிளுக்கு அதை பத்தி தெரியாது, மற்றதை பத்தியும் தெரியாது, ஒரு ஜடமாயிடும். இந்த ஜட ஓரமான ஒரு நிலையை வந்து அடையறதான் சமாதி. அதுக்கு ஏன் இருக்கணும்? நாமே பல நேரத்தில் இப்படியே ஏடா ஜடம் சொல்றதை செய்ய அப்படின்னு சொன்ன, அதுக்கு வந்து சமாதி போய் அந்த அவஸ்தை பண்ணுமா? இந்த இந்திரன் அந்த சமாதி நிலை இருக்க, உறக்க நிலை, எதுவும் மற்ற நிலை இருக்க, அது பிரயோஜனப்படாதுன்னு சொல்லிட்டான். புரியுதா? நான் அதுல பிரயோஜனத்தை காணவில்லை அப்படின்னா, போக்கியம்னா பிரயோஜனம். ஓகே, பிரயோஜனம் ந பஸ்யாமி, நான் அதுல பார்க்கவில்லை. தேர்ஃபோர் புனரேவ பிரஜாபதிம் உபசசார, பிரஜாபதியை போய் இந்த இந்திரன் சென்றடைந்தான். அதனால எப்படி போறான்? இப்போ வந்து சிஷ்யனா போறான். எது வரைக்கும் நீ ஞானத்தை அடையணும் இருக்கியோ அது வரைக்கும் சிஷ்யனா இருக்கணும். புரியுதுல? இந்த ஞானம் ரிசீவ் பண்ற வரைக்கும் சிஷ்யனா இருந்தா போறோம். ஞானம் வந்துட்டுனா நீ சிஷ்யன் என்ற ஸ்டேட்டஸ்ல இருந்து வெளியே வந்துடலாம். அப்ப குரு கிடையாது, ஈஸ்வரன் கிடையாது, சாஸ்திரம் கிடையாது, எதுவும் கிடையாது. ஞானம் வந்துடுத்துனா, ஞானம் வர வரைக்கும் என்ன பண்ணும்?
சமித் பாணியோட இருக்கணும். புரியுதா? அதுக்கு என்ன சுவாமி கையில் ஒரு சமித் வச்சுக்கிறேன்னு இல்லை, அது இல்லை. பாவனை மனசுல சிஷ்ய பாவனை. ச சமித் பாணிஹி புனரேயாய தகும்ஹ பிரஜாபதி உவாச்ச மகவன் யத் சாந்த ஹிருதயः பிராவ்ராஜ்யகி கிமிச்சன் புனராகம இதி சகோவாச்ச நாகு கலு அயம் பகவஹ ஏவம் சம்பிரதி ஆத்மானம் ஜானாதி அயமஹமஸ்மீதி நோ ஏவ இமானி பூதானி விநாசமேவ அபிதோ பவதி நாகமத்ர மோக்யம் பஷ்யாமி இதி ஏவமே ஏவ ஏஷ மகவன்னிதி ஹ உவாச்ச ஹ உவாச்ச ஏதம் து ஏவ தே பூயः அனு வியாக்கியாஸ்யாமி நோ ஏவ அன்யத்ர அஸ்மாத் வச அபராணி பஞ்சவர்ஷாணி சக அபராணி பஞ்சவர்ஷாணி உவாச்ச தானி ஏகசதம் சம்பேதுஹு ஏதத் தத் ஆஹுஹு ஏகசதம் ஹ வை வர்ஷாணி மகவான் பிரஜாபதோ பிரம்மச்சரியமுவாச தஸ்மை ஹோவாச்ச. சக சமித்பாணிகி புனः ஏயாயாக. ஏயாயன மீண்டும் சென்றான், குருவை தேடி சென்றான். கையில் சமித் நான் இன்னும் சிஷ்யபாவை என்னை விட்டு போகலை, என கம்ப்ளீட் ஆகலை என்னுடைய சப்ஜெக்ட். தகும்க பிரஜாபதி உவாச்ச. பிரஜாபதி கேட்டாரு, ஏன்பா ரொம்ப சந்தோஷமாக தான் போனேன், திருப்தியோட போனேன், ஏன் இப்போ என்னாச்சு, உனக்கு என்ன டவுட்டு, சந்தேகம் என்ன கேளு. யக சாந்த ஹிருதய பிராவ்ராஜிகி கிமிச்சன் புனராக மா இதி அப்படின்னு கேட்ட. ஏன் திரும்பி வந்த சொல்லு. சக உவாச்ச. இப்போ இந்திரனுடைய பதில் சொல்றான். என்ன சொல்றான்? நாகம் கலு அயம் பகவஹா ஏவம் சம்பிரதி ஆத்மானம் ஜானாதி. ஏ பகவஹா, மரியாதையோட பேசுற. ஓகே, ஏ குருநாதா, உறக்கத்திலும் என்னையும் நான் அறிந்து கொள்வதில்லை. என்ன சிந்திச்சானோ அதை அப்படியே சொல்றான். நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன நினைக்கிறோமோ என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே கம்ப்ளீட்டாக சொல்லணும். பிட்டு பிட்டாக சொல்லக்கூடாதுன்னு அர்த்தம். புரியுதுல? கொஞ்சம் சொல்கிறத கொஞ்சம் விட்டுறது. அப்படின்னா என்ன ஆகும்? ஆன்சர் கொடுக்கும்போது பதில் கொடுக்கறதுக்கு அது கஷ்டப்படும் டீச்சருக்கு. டோட்டலாக பேக்ரவுண்டு முழுக்க சொன்னால் தான் ஏரியா முழுக்க சொல்லி புரிய வைக்க முடியும், சொல்ல முடியும். புரியுதா? அதனால் இங்கே டீச்சிங் என்ன இதில் என்ன நினச்சி அவன் இந்த இதுக்கு வந்தானோ அதை அப்படியே சொல்கிறான். புரியுதா? நோ ஏவ இமானி பூதானி. எனக்குள்ளர நான் என்ன பார்க்கறதில்ல, அது போல வெளியில் இருக்கிறதையும் நான் பார்க்க முடியல, யாரையும் பார்க்கறதில்ல, இந்த லோகத்தையும் பார்க்கறதில்ல, மற்றவங்களையும் பார்க்கறதில்ல. விநாசமேவ அபி நோ பவதி. இது அறியாமை இருக்க, அது நாசத்தை தான் உண்டாக்கும். அறியாமை எப்படி நாசத்தை உண்டாக்கும்? எதில் நீ ஐடியா வச்சுன்னு இருக்கோ அதில் தான் செயல் இருக்கும். ஒன்று தப்பான விஷயத்த புரிஞ்சுண்டு அது ரைட்டாக செஞ்சுனா அதுலேருந்து விளைவு என்ன ஆகும்? நாசம் உண்டாகும். புரியுதா? அதனால் அகம் அத்திர போக்கியம் ந பஷ்யாமி, இதில் ஒரு பிரயோஜனம் இருக்காது சுவாமி அப்படின்னு எனக்கு மனசில் பட்டுது. நான் சிந்திச்சேன், மனசில் பட்டது இல்லை, இது விசாரம் பண்ணினது. மனசில் படுறதுக்கும் விசாரம் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். மனசில் என்னென்னோ வரும், அது பிரகிருதி சுபாவம், கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. இதுவும் மனசுக்குள்ள விசாரம் பண்ணுறது, டிஸ்கஸ் பண்ணுறது, அனலைஸ் பண்ணுறது.
இது ரைட்டு, இது ராங்கு, இது சொன்னாரே இப்படின்றது, அதை பத்தி பண்றது மனசுக்குள்ள நாம டெலிபரேட்டா பண்றதுக்கு பேர் விசாரம். உனக்கு ஸ்பான்டேனியஸா மைண்ட்ல வருது, அது விசாரம் இல்லை. அது பிரகிருதி சுபாவத்தில் ரைட்டாகவும் வரலாம், ராங்காகவும் வரலாம். உன் மனசுல பட்டுது, அதனால ரைட்டு கிடையாது. நிறைய பேருக்கு இது வேற தீர்மானம். என் மனசுல வந்துட்டு இன்ட்யூஷன் சரியா இருக்கலாம், தவறா இருக்கலாம், அது உன்னுடைய சம்ஸ்காரத்தை பொறுத்து இருக்கு. இன்ட்யூஷன் தேவையில்லை, இன்ட்யூஷன் தான் தேவை. புரியறதா? அதனால எப்பயும் பிரமாணம் இருக்கணும் பேசுறதுக்கு. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இந்த ஒரு வார்த்தை புரிஞ்சுக்கணும். நம்ம பேசுறதுல பிரமாணம் இருக்கா இல்ல இமேஜினேஷன் இருக்கா? இந்த ஒரு வார்த்தையை அப்ளை பண்ணின்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் வெளியில எல்லா இடத்துலையும் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். 90% ப்ராப்ளம் டே டு டே லைஃப் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். எது பிரமாணமா இல்லை இமேஜினேஷனா? அட்லீஸ்ட் பிரத்யக்ஷம் அனுமானம் அது மாதிரி இருக்கணும். அது ஓகே, அதுக்கு நீ யோசிக்கணும். இங்க என்ன சொல்றான்னா, ஏற்கனவே கண்டுபிடிச்ச விஷயத்த இவன் விசாரம் பண்ணிட்டு அதை குருநாதர் கிட்ட சொல்றான். அயம் அத்திர போக்கியம் ந பஷ்யாமி, இது பிரயோஜனப்படாது அப்படின்னு சொன்னார். பிரஜாபதி சொல்றார் சபாஷ், அவரு சபாஷ் போடுறார், குட் பாய் அப்படின்றார். இது சிஷ்யனுக்கு எப்படி இருக்கும்? ஒரு பூஸ்ட் மாதிரி இருக்கும், எனர்ஜி சார்ஜ் ஆடும். பா கரெக்டா போயின்னு இருக்கும்னு நினைச்சாலே ஒரு சந்தோஷம் வரும். புரியுதா? ராங் பாதையில் போயிட்டு நீ உருப்பிடவே மாட்டேன், நீ தனி போ, மண்டலே வராது, இப்படி எல்லார மாதிரியே சொல்லினான்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? இதுவே கண்ணுக்கு தெரியாத பாதை இது. புரியுதா? எவ்வளோ மைல் போயிருக்கோம், இன்னும் எவ்வளோ மெயில் இருக்குன்றலாம் தெரியாது. அப்படி இருக்கல, குருநாதர் மாத்திரம் தான் சொல்ல முடியும். புரியுதா? நீ பக்கத்தால போய் ஏதாவது கேட்டேன்னு வச்சுக்கோ, நான் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன்னு. எஸ்பெஷலி உட்பி கிட்ட, இந்த இது என்ன உட்பியா, அது பேர் என்ன, பவுஸ் கிட்ட, உட்பி இல்லை பவுஸ் கிட்ட கேட்டேன்னு வச்சுக்கோ, இது அதுகிட்ட கேட்டா, அது இது கேட்டேன்னா ஒன்றும் நீங்கள் உருப்படலை, அப்படியே இருக்கீங்க. 40 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன் உங்க லட்சணத்தை, அப்படியே தான் இருக்கீங்க. புரியுறதா? அதனால 2 பேருக்குமே அந்த மெஷர் பண்ண தெரியாது. புரியுறதா? நம்ம அக போறோம், அது டீச்சருக்கு தான் தெரியும் ஒன்று, நீ எப்படிலாம் மாறி இருக்க, எப்படி மாறின்னு இருக்க அப்படின்றது. அதனால இங்க டீச்சர் சொல்லாரு, ஏவமேவ ஏஷ பகவன் இதி, ஏ இந்திரா நீ சொன்னது சரிதான் அப்படின்னு சொன்னார். ஏன்னா ரைட்டா வர வந்திருக்கான். சும்மா ஏதோ சொன்னாரு, இப்ப உறக்கத்தை பதிலா நான் வேற எதையாவது சொன்னாருன்னு வச்சுக்க, ஓ சரிதான் அப்படி சொல்லல. இங்க புரிஞ்சுக்கணும், ரைட்டு பாத்துல வந்துட்டு இருக்காங்க. ஏதம் து ஏவ தே பூயகா அனு வியாக்கியாஸ்யாமஹா. அதனால உனக்கு ஃபர்தரா உனக்கு உபதேசம் பண்றேன், நீ யோகியதை இருக்கு, அதனால பண்றேன். இப்ப என்ன ஆயிடுச்சு? 32 96 வருஷம் தபஸ் பண்ணிருக்கான். புரியறதா? இவன் பயந்துட்டே இருந்தான். அனு வியாக்கியாஸ்யாமஹா சொன்ன உடனே என்ன சொல்வாரு? இன்னொரு 32 வருஷம் தபஸ் பண்ண போறோம். இவன் வெயிட்டிங், எக்ஸ்பெக்டேஷன் இப்போ இருக்கிறது. ஏன்னா 32 வருஷம் நம்ம இப்போ ரெடியா இருக்கணும். ஏன்னா அனு வியாக்கியாஸ்யாமஹா சொல்றார், உபதேசம் பண்ண போகிறேன் அப்படின்னு. அதுக்கு ரெடியா இருக்கா. சொல்லுங்க சுவாமியோட. நோ ஏவ அந்யத்ர ஏதஸ்மாத் வச அபராணி பஞ்சவர்ஷாணி. 5 வருஷம் போதும். அவனுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? அப்பா 32 வருஷம் இல்ல 5 வருஷம் இருந்தா போறோம். ஏன்னா இவன் காரண சரீரத்தையும் கடந்து வந்துட்டான். புரியுதா? அங்க சில தோஷம்லாம் இருக்கும், விட்டகரம் தொட்டகரம் எல்லாம் இருக்குல்ல, அதுக்கு ஒரு 5 வருஷம். இதுக்கு மனப்பக்குவம். ஓகே, மனப்பக்குவம் உடனே வராது. ஓகே, நிறைய பேருக்கு என்ன ப்ராப்ளம்னா 2 + 2 4 வந்துச்சுன்னா எப்படி தெரிஞ்சுத்தோ, தொம் பிளஸ் ஆத்மா ஆத்மா அது தெரிஞ்சிடணும், அப்படி தெரியாது. புரியுதா? இது மனப்பக்குவத்தை உள்ளது, மனப்பக்குவத்தை சார்ந்தது. மனப்பக்குவன்றது சூக்ஷ்ம புத்தி. ஓகே, சூக்ஷ்ம புத்தின்றது சாதன சதுஷ்டத்தினால உருவாக்கப்பட்ட புத்தி. ஓகே, சித்த சுத்தி. அப்படி இருக்கிறத பொறுத்து தான் அது இருக்கும். புரியுதா? அதனால காரண சரீரம் வரைக்கும் வந்த இவன் நல்ல பக்குவத்தை அடைஞ்சதுனால 5 வருஷம் போறோம் அப்படின்ட்டார். சக அபராணி பஞ்சவர்ஷாணி வாச்ச, நீ இங்க இரு 5 வருஷம் இரு, தபஸ் பண்ணிட்டு அப்படின்னு இருப்பான். ஸோ அவனுக்கே இந்த தபஸ்ல தெரியும், முதல் 32 வருஷம் தபஸுக்கும் 2வது 32 வருஷம் தபஸுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியும். வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு நாள் மௌனமா இருந்துப்பாரு, அப்போ படாத பாடு இருக்கும். அதையே 10-20 தடவை ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணும்போது
அந்த மௌனமே உனக்கு ஒரு சாந்தத்தை உண்டாக்கும். முதல்ல ஃபைட் இருக்கும், அப்புறம் ஃபைட் குறைஞ்சுட்டே வரும், கிராஜுவலாக, அப்புறம் நேச்சுரலாக. புரியுது? அவ்வளோ சுலபம். அதனால இப்போ நல்ல பக்குவ நிலைக்கு வந்துட்டான் இந்திரன். புரியுதா? சாதாரண ஆள் இல்லை இந்திரன், ராஜாவாக்கும். தேவலோகத்தை நாம கும்பிடுற அத்தனை சுவாமிக்கும் ராஜாவன். புரியுதா? அக்னி வாயு இதெல்லாம் இருக்க அத்தனைக்கும் தலைவனவன். சும்மா அல்ப ஆள் படிச்சுங்களே பெண்ணமா இந்திரனை படிச்சுன்னு இருக்கோம். புரியுதா? தானி ஏக சதம் சம்பேதுகு. இந்த 32 நீ கணக்கு கூட்டி இல்லை எஸ்எம்எஸ்ல போறதுக்குள்ள உபநிஷத்தை சொல்றது ஏக சதம். புரியுதா? 101 அப்படி உபநிஷத்தை சொல்லிடுது. புரியுதா? நீ ட்ரை பண்ணாத, நான் சொல்றேன் அப்படின்னு. ஓகே. சம்பேதுகு, சம்பேதுகுனா ஆக மொத்தம். தானி ஏக சதம், அது ஏகம் சதம் 101 அப்படி சொல்லிட்டு. ஏத்தத்யத்து ஆகுகு, இதுக்குள்ளர தேவலோகத்தில் ஆளை காணுன்னு சொல்லிட்டு அவங்களாம் பேசிக்கிறாங்க தேவலோகத்தில் எல்லாரும். புரியுதா? இன்னும் போன மனுஷனை காணுமே அப்படின்னு. புரியுதா? அதுவும் அவன் வந்து தேவேந்திரியாணி இருக்கா, இந்திரியாணி ஒருத்தர் இருக்கா, லக்ஸுரி லைஃப். புரியுதா? தேவலோகத்தில் இருக்கிறதுலே ஹையஸ்ட் என்ஜாய்மெண்ட் யாருக்கு? இந்திரன் தான் அனுபவிக்க முடியும். பிரம்மாஜி கூட அனுபவிக்க முடியாது. பிரம்மாஜி வைராக்கியசாலி. புரியுதா? அதனால வேர்ல்டுல பிக் மேக்சிமம் என்ஜாய்மெண்ட் அனுபவிக்கிற யாருன்னா இந்திரன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்பேற்பட்ட இந்திரன் வந்து 101 வருஷமா எல்லாத்தையும் விட்டுட்டு அன்னக்காவடியா ஒரு அரை துண்டை கட்டிண்டு குருநாதர் பக்கத்தில் இருக்கான்னு உலகம் முழுக்க பேசுறது, தேவலோகம் முழுக்க பேசுறது. இன்னும் இந்த ஆளு 101 வருஷமா போனாரு, என்ன ஆச்சு ஏதாச்சு, அங்கேயே போயிடுவாரா திருப்பி வருவாரா? ஓகே, இவ்வளோ பெரிய லோகம்லாம் இருக்கு அப்படின்னு. புரியுதா? ஏத்தத்து எத்து ஆகுஹு, மற்ற தேவர்கள் பேசிக்கொண்டார்கள். ஏகம் சதம் ஹவை வர்ஷாணி மகவன் பிரஜாபதோ பிரம்மச்சரியமுவாச. பெரிய வசத்தியா பேசிக்கிறாங்களா, எப்படி ஒரு பிரம்மச்சரிய விரதம் இருக்கிறாரு, இவ்வளோ இவ்வளோ சுகம்லாம் இருந்து அப்படிலாம் பேசின்னு இருக்கிறது. இதுலேருந்து என்ன தெரியுது? வித்யா ஸ்துதி செய்யப்படுகிறது. புரியுதா? அப்பேற்பட்ட தபஸ் பண்ணினா தான் இந்த இந்த ஞானமானது வழங்கும். சும்மா அப்படி கேஷுவல் அட்டம்ப்ட்ல ஞானம் அகம் பிரம்மாஸ்மி சொல்ல முடியாது. புரியுதா? அதனால இவ்வளோ தபஸ் வேண்டி இருக்கிறது, அதுக்கு விலை கொடுக்க வேண்டியிருக்கிறது. அந்த அளவுக்கு வசத்தியானது பிரம்ம வித்யா, ஆத்ம வித்யா. தஸ்மை ஹோவாச்ச. இப்போ நான் சொல்லுகிறேன் அப்படி சொன்னேன். அப்ப இந்த பிரம்ம வித்யா ஆத்ம வித்யா 101 வருஷம் தபஸ் பண்ணினானா அதனுடைய டென்சிட்டி, அதனுடைய வேல்யூ, அதனுடைய வீரியம் எவ்வளவு பெருசு ஆத்ம வித்யா. அதுக்காக எவ்வளவு விலை கொடுக்கணும் உங்களுக்கு? இதை சிந்திச்சோம்னால போறோம். இதை ஆத்ம சிந்தனை பண்ணணும். புரியுதா? தினசரி இந்திரனுக்கு 101 வருஷம் ஆச்சே, நமக்கு எத்தனை வருஷம் ஆகும்? நமக்கு ஆயுசு எவ்வளோ இருக்கிறது? அதில் நான் எவ்வளோ நாள் வந்து எவ்வளோ மணி நேரம் இதுக்குள்ளரே இருக்கேன், அதுக்குள்ளர காம்ப்ளெக்ஸ் வந்து இதுக்குள்ளர வெளியில் போயிடுறது எத்தனை நேரம், ஓகே, வேற பக்கம் இழுத்துட்டு போகிறது எத்தனை நேரம், அப்புறம் பராக்கு பார்க்கறது பஷ்யாமி அதில் எத்தனை நேரம், புரியுதா? வீட்டில் வெளியில் எல்லாரோட சண்டை போகிறது எவ்வளோ நேரம். இதில் ஒரு கீற்று வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் ஆத்ம தத்துவத்தை சிந்திச்சு, அந்த ஆத்மா ஏன் எனக்கு தெரியல சுவாமி, ஏன் கொஞ்சம் கேட்கறது கொஞ்சம் நியாயமாவது கேட்கணும். புரியுதா? இன்ஃபினிட் ஜாய் அது. புரியுதா? அது அடையிறது. அவன் 10 லட்சம் சம்பாதிக்கிறது லோன்னு அலையிறான். அதுவே வாழ்க்கை ஃபுல் டைமா பண்றான், டே நைட்டு. சில பேர் ட்ரெஸ் எல்லாம் கொண்டு போய் ஆஃபீஸில் போட்டு படுத்து தூங்குற ஆள் இருக்கான். புரியுதா? அங்கேயே டே கணக்கில் இருக்கான். சில அல்ப பணத்துக்கு உனக்கு வந்து இன்ஃபினிட் ஜாய் கொடுக்குறோன்னு சொன்னா, சும்மா ஒரு கிளாஸ் வந்துட்டு ரெகுலர் கிளாஸ் வர்றதே பெரிய எதிர்ஷ்டம் நினைக்கிறான். ஏன்னா அவன் பக்கத்து வீட்டு எடுத்த வீட்டுலாம் தூங்குறான். நான் எழுந்து வந்திருக்கேன் சுவாமி. அது உண்மைதான். பக்கத்தில் எல்லாரையும் பார்க்கும்போது லோகம் முழுக்க தூங்கின போது நீ ஒரு ஆள் எழுந்திரிச்சு வந்தது நல்லதுதான், அது பெரிய விஷயம்தான். ஆனா இதுக்கு அது போறாது. இதுக்கு இது இன்னும் நிறைய வேணும் அப்படி சொல்றது. முக்கியமான இடத்துக்கு இப்போ வந்து நிறுத்துறோம். அது என்ன? 12வது பகுதி. மகவன் மர்த்தியம் வா இதம் ஷரீரம் ஆத்தம் மிருத்யுனாம் ததஸ்ய அமிர்தஸ்ய அசரீரஸ்ய ஆத்மனஹ அதிஷ்டானம் ஆதோ வை சசரீர
பிரியா பிரியாப்யாம் நவை சசரீஸ்ய ஸ்தஹம் பிரியா பிரியாயோஹோ அபஹதிரஸ்தி அசரீரம் வாசந்தம் ந பிரியா பிரியே ஸ்பிருஷதஹ. ஓகே, இது முக்கியமான மந்திரம். ஓகே, இதுல சில மந்திரத்தில் பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போல இது ஒரு பேக் பண்ணப்பட்டது. இந்த 96 வருஷம் பிளஸ் 5 வருஷம் உபாசனை முடிச்சுட்டு தபஸ் பண்ணி இப்போ பூர்ண இந்த இது இருக்கு இல்லையா, யோகம் பார்த்து இந்திரனுக்கு முடிஞ்சுட்டு இப்ப ஞான பார்க்க ஆரம்பம். புரியறதோ? அப்ப இது வரைக்கும் என்ன பண்ணினா, சிரவணம் பண்ணிட்டு கர்மயோகம் பண்ணிட்டு இருந்தான். புரியுதா? அதாவது கர்மயோகம் பண்ணிட்டு சிரவணத்தை கேட்டுட்டு இருந்தான். ஆனா அது ஞானம் கிடையாது. புரியுதா? ஃபர்தர் டெவலப்மெண்ட். இப்ப டோட்டல் யோகத்தை முடிச்சிட்டான். இப்ப ஆத்ம வித்யா பிரம்ம வித்யாக்குள்ள நுழையிறான். புரியுறதா? ஓகே, இப்ப கனெக்ஷன் புரியுறது இல்லையோ? இப்போ நாகம் மற்ற போக்யம் ந பஷ்யாமி, நான் இதுல பிரயோஜனம் இருப்பதாக பார்க்கவில்லை அப்படின்னு இவனுடைய கிளாரிட்டியோட சொல்றான். இப்போ முன்னாடி சொன்னதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் சொன்னதுக்கும் இப்ப சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. புரியுதா? ஆனா ஒரே வேர்டு தான். ஆனா இப்போ முன்னே விட இப்போ நல்லா புரிஞ்சிருக்கு. இப்ப நல்லா புரிஞ்சிருக்கிறது இந்த ஒரு வித்யா மாத்திரம் நீங்க கேட்க 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 புரியும். அதுல இருந்து என்ன, சுவாமிஜி முன்னைய விட இப்ப நல்லா கிளாஸ் எடுக்கிறார், ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுக்கிறார். முன்ன பின்ன எடுப்பாரு, இப்ப கொஞ்சம் நல்லா எடுக்கிறார். ஏன்னா இவருக்கு கொஞ்சம் நல்லா புரிஞ்சுடுது. புரியுதுல? அதனால நம்மளை வச்சு ஒரு கணக்கு போடுவோம். அப்படி கிடையாது. இந்த சப்ஜெக்ட் ஒரே மாதிரி தான் பேசப்படுறது. நான் மாற 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 அந்த காரண சுத்தி வர 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 இந்த விஷயம் பளிச்சுன்னு புரியும். அட இதுதான் சொன்னாரா இது அப்படின்னு வரும். புரியுதா? நாகம் மற்ற போக்யம் பஷ்யாமி. அப்ப 3 சரீரம் நீக்கிய ஆத்ம தத்துவம் கூறப்படுகிறது. ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம். இந்த 3 சரீரம் விஸ்வ தைஜச பிராக்ஞ நிஷேதம் செய்யப்பட்டு இருக்கிறது. ஜாக்கிரத அவஸ்தா, சொப்பன அவஸ்தா, சுஷுப்தி அவஸ்தா 3 அவஸ்தையிலிருந்து வேறுபட்டது. அந்த அசரீரி, அங்க துரியம், மாண்டூக்கியத்தில் படிச்ச துரியம் படிச்சோம் இல்லையா, அதுக்கு இன்னொரு பேரு அசரீரி, சரீரமற்றது. ஓகே, இது சாந்தோக்கியத்தோட ஸ்பெஷல். மகவன்னா இந்திரா. அப்படி இதுல பல விஷயம் சொல்லப்படுறது. முதல் விஷயம் என்ன சொல்லப்படுறது இந்த மந்திரத்துல அப்படின்னா, சரீர சொரூபம். இந்த மந்திரத்துல நம்ம இப்ப எடுத்துக்கிறது சரீர சொரூபம் சொல்றது. சரீரத்தினுடைய சொரூபம் லட்சணம் என்ன? இந்த சரீரம் மகவன் இந்திரா, மர்த்தியம் வா இதம் சரீரம். இந்த சரீரம் இருக்க அது மர்த்தியம், மரண யோக்கியதம். இது மரணத்தை அடையக்கூடியது. ஒரு நாள் சாவு வந்துடும். இந்த சரீரத்துக்கு ஒரு நாள் சாவுக்கூடியது, சாவுக்கு உரியது. இது இந்த சரீரம் இருக்க சரீரத்தினுடைய நேச்சுரல் என்ன அப்படின்னா இறப்புக்குரியது. புரியுறதோ? இது வேதாந்தத்தோட முக்கியமான விஷயம். சரீரம் செத்து போயிடும். எல்லாருக்கும் தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதை சிந்திக்க மாட்டான். நாம அதை சிந்தித்து விசாரம் பண்ணுவோம் அந்த இறப்பை. புரியுதா? மற்றவங்க சொல்றதுக்கே பயப்படுவான். நாம என்ன பண்ணுவோம்? அந்த இறக்கிற சரீரத்தை சொல்லுவோம். ஏன்னா நான் இறப்பதில்லை, சரீரம் இறக்கின்றது. புரியுதா? அதனால மரண யோக்கியதம் முதல் இது விஷயம். செகண்ட் விஷயம் என்ன? ஆத்ம மிருத்யூனா. ஆத்தம் மிருத்யூனா. மிருத்யூனா மரணத்தினால். மிருத்யூனா மரணத்தினால். ஆத்தம் பீடிக்கப்பட்டுள்ளது, வியாபிக்கப்பட்டுள்ளது. புரியறதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? முன்னாடி தான் மரணத்துக்கு உட்பட்டது, மரணத்துக்கு உரியது சொல்லிட்டாரு. இப்போ என்ன சொல்றாரு? மரணத்தினால் வியாபிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்றாரு. ரெண்டு ஒண்ணு தானே? ரெண்டு ஒண்ணு இல்ல. ஃபர்ஸ்ட் மர்த்தியம்ன்றது சடனா டெத், அந்த ஸ்பாட்ல டெத். டெத் சொல்றமே அதுக்கு பேரு மர்த்தியம். அந்த டெத்து
உடனே வரல, தொடர்ந்து டெத் இருக்கு. தொடர்ந்து நீ நீ தினசரி செத்துன்னு இருக்க. புரியறதா? தினசரி சாகரம் கோழையெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் தர்மசாஸ்திரத்தில். அப்படி இல்லை, அதே விஷயந்தான் வேதாந்த சாஸ்திரத்துலையும். தினசரி சாகரத்தை தெரிஞ்சுனா நீ தீரனா ஆயிடுவாய். ஓகே, அதனால இந்த திடீர்னு ஒரு நாள் செத்து போகிறது கிடையாது இந்த உடம்பு. ஓகே, இந்த திடீர்னு செத்து போகிறத பார்த்து தான் நமக்கு மரண பயம் வருது. இந்த மரண பயம்ன்றது அவித்யா காரியம். மரண பயம் ஏன் ஏற்படுறது? அவித்யா காரியம், அது அஜ்ஞானத்தினால உள்ள விஷயம். சாதாரணமாக நமக்கு எப்போ பயம் இருக்கும்? எப்போ ஒன்று புதுசாக இருக்குமோ அதை பற்றி பயம் இருக்கும். எது ஒன்று புதுசாக இருக்கிறதோ அதை பற்றின பயப்படுக்கும். நமக்கு அனுபவம் இல்லாதது ஒரு அனுபவம் ஏற்பட்டதுன்னு வச்சுக்கோ, பயம் இருக்கும். ஏற்கனவே பழசு நமக்கு அதிலேயே இருக்கும் அப்படின்னா பயம் இருக்காது. புரியுதா? ஒரு இடத்துல காக்காலாம் உட்கார்ந்து இருந்தது, கலையில் உட்கார்ந்து இருக்கும்போது டமால்னு போட்டான் ஒரு கம்பியை. இந்த சென்ட்ரிங் இருக்குல்ல, இந்த சென்ட்ரிங்கை தூக்கி 2 பேர் போட்டு அப்படியே போடுவான். டமால் கம்பியை வளைச்சி போட்டுருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களே? அதை போட்டோம்னா அவ்வளோ காக்கம் மேலே போய் திருப்பி உட்காந்துது. திருப்பி ஒரு கம்பியை முறுக்கி டமால்னு போட்டான். திருப்பி சில இது காக்கா வந்து போச்சு, சில காக்கா உட்காந்தது. 3வது தடவை போட்டான். போட்டோன்னே எந்த காக்காவும் எழுந்துக்கல. அண்டர்ஸ்டுட், புரியுதுல இப்போ? அதனால எது ஒன்று நமக்கு புதுசு இருக்கோ அதில் தான் பயம் இருக்கும், புதிய அனுபவத்தில் தான். சாதாரணமாக நமக்கு பழக்கத்தில் இருக்கிறது அனுபவம் இருக்காது. இப்போ மரண பயம் இருக்குன்னா அவித்யா காரணம். மரணத்தை பற்றி ஐடியா இல்லை நமக்கு. தேகினோஸ்மின்யதா தேகே கௌமாரம் யவ்வனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்தி தீரஸ்தத்ர ந முஹ்யதி. என்ன, இப்போ உனக்கு இருக்கிற சரீரம் குழந்தை சரீரமாக இருக்கு, பாப்பா மாதிரியா இருக்க நீ. அந்த பாப்பா சரீரம் செத்து போச்சு, தெரியுமா உனக்கு? இளஞ்சி சரி, அது இது சில பேருக்கு செத்து போச்சு. மிடில் ஏஜ் கிரைசஸ் இருக்க, அது சில பேருக்கு செத்து போச்சு. இப்போ இருக்கிற சரீரம் முன்னாடி இருந்த சரீரம் முடிஞ்சு போச்சு, டிஸப்பையர். அதனால எவ்ரி செகண்ட்ஸ் இந்த டெத் ஆயிண்டே இருக்கு பாடி. இது தெரியறதில்ல நமக்கு. இதுதான் ஸ்வரூபம் அப்படி சொல்றது. இந்த சரீரத்தினுடைய ஸ்வரூபம் விகாரம். புரியுதா? அப்போ முதல் வார்த்தையிலேருந்து என்ன கிடைக்கிறது? வினாசி. 2வது வார்த்தையிலேருந்து கிடைக்கிறது விகாரம். புரியுதா? மிருத்யூனா ஆத்தம். எல்லா காலத்திலும் மரணம் ஏற்படுகிறது. இந்த சரீரம் எல்லா காலத்திலும் செத்துண்டே இருக்கிறது இந்த சரீரம். தேர்ஃபோர் மர்த்தியம் இஸ் ஈக்குவல் டு வினாசி விகாரி. புரியுதா? இது மாறிண்டே இருக்கிறது, ஒரு நாள் பர்மனண்டா மாறும். புரியுதா? அதுதான். சோ அதனால டிசப்பையர், விகாரி, வினாசி. அதனால இதம் சரீரம் மர்த்தியம் மிருத்யூனா ஆத்தம். இந்த 3 சரீரங்கள்ல ஸ்தூல சூக்ஷ்ம சரீரம் இருக்க, அது விகாரத்துக்கு உட்பட்டது. ஒரு நாள் அது காணாம போயிடும். இது ஃபர்ஸ்ட் லட்சணம். இந்த மந்திரத்திலிருந்து கிடைக்கிற முதல் ஸ்வரூபம். 2வது ஸ்வரூபம் என்ன? ஆத்மஸ்வரூபம். ஆத்மஸ்வரூபம் என்ன? ததஸ்ய அமிர்தஸ்ய அசரீரஸ்ய ஆத்மனஹா அதிஷ்டானம். ஏற்கனவே நம்ம படிச்சது ஏஷகா ஆத்மனஹா ஏதத் அமிர்தம் அபயம் ஏதத் பிரம்மன். அதை பல்லவி பாடிட்டே வந்ததுல அதனுடைய ரிஃபைன்டு செக்ஷன் இப்போ. ஓகே, தது சரீரஸ்ய இந்த உடம்பினுடைய, அமிர்தஸ்ய அசரீரஸ்ய ஆத்மனஹா. ஓகே, இந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு 2 லட்சணம் கொடுக்கப்படுறது. ஒன்று அமிர்தஸ்ய, அங்க என்ன படிச்சோம்? மர்த்தியம், மிருத்யம், மரணத்துக்கு உட்பட்டது. அமிர்தம் அப்படி சொல்லப்பட்டது. அமிர்தம் என்ன? மரணத்துக்கு அப்பாற்பட்டது, மரணமற்றது. புரியறதா? சரீரத்துடைய விஷயம் வந்து மரணத்துக்கு உட்பட்டது, ஆத்மா மரணத்துக்கு அற்றது. புரியுதா? அதனால 2வது லட்சணம் என்ன? இந்த ஆத்மா அசரீரஸ்ய, 3 சரீரங்களும் கிடையாது, அவயவங்கள் கிடையாது. தேர்ஃபோர் ஆத்மா விகாரமும் கிடையாது, வினாசி கிடையாது. ஆத்மா விகாரமும் கிடையாது, வினாசியும் கிடையாது. ஓகே,
மரணமுடைய மர்த்தியமுடைய சரீரத்துக்கும் மரணமற்ற அமிர்தமா இருக்கிற இந்த ஆத்மாவுக்கும் என்னையா சம்பந்தம்? மூணாவது விஷயம். இந்த மந்திரத்துல மூணாவது கருத்து என்ன? மரணமற்ற அமிர்தமா இருக்கிற ஆத்மாவுக்கும் மரணத்துக்கு உட்பட்ட சரீரத்துக்கும் என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம்? அந்த சொல்ல குறிக்கிறதா அதிஷ்டானம். புரியுதா? அதிஷ்டானம். இந்த அதிஷ்டானம் என்ற சொல்லு சாதாரணமா நம்ம எப்போ உபயோகப்படுத்துவோம்னா, கயறுல பாம்பு ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது, பாம்புக்கு அதிஷ்டானம் கயறு அப்படி சொல்லுவோம் சாதாரணமா. இங்க உபநிஷத்து என்ன சொல்றது? அதிஷ்டானம் இந்த ஆத்மாவுக்கு அதிஷ்டானம், ஆத்மாவுக்கு அதிஷ்டானம் சரீரம். கான்ட்ரவர்ஷியலா வந்துருத்துல. ஓகே, இது வரைக்கும் பேசுனதுக்கு ஆப்போசிட்டா பேச போறோம். இந்த ஆத்மாவுக்கு அதிஷ்டானமாக இருக்கிறது சரீரம். இது எப்படி அப்படின்றத பார்க்கணும். ஓகே, இப்ப சத்தியமித்யா இந்த சரீரம் அழியக்கூடியது, ஆத்மா அழியாதது. ரெண்டுத்துக்கு என்ன என்ன லட்சணம், என்ன சம்பந்தம்? கோகுலாஷ்டமிக்கும் குலாம் காதருக்கும் என்னையா சம்பந்தம்? புரியுறதா? அதனால ஒன்று அழியக்கூடியது, இன்னொன்று அழியாதது. ரெண்டும் எப்படி சேர முடியும்? முதல்ல சேரவே சேராது. புரியுதா? அழியறதும் அழியாததும் சேராது. எப்படி சேர முடியும்? இப்ப வறண்ட நிலையத்துல தண்ணீர் எப்படி தேங்கும்? தண்ணி தேங்காது, உடனே தண்ணி அப்சார்வ் ஆயிடும். புரியுதா? அப்ப தண்ணி தேங்கிறதுனா அந்த இடத்துல அது என்ன அர்த்தம்? தண்ணி தேங்குற மாதிரி இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? அது இல்லை. புரியுதா? அங்க வாட்டர் இல்லை அப்படின்னு அர்த்தம். அந்த வறண்ட நிலத்துல தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குதுன்னா அர்த்தம் என்ன அர்த்தம்? இல்லை அர்த்தம். அதுக்கு பேர் மித்தியான்னு அர்த்தம், காணல் நீர். அது போல ஸ்தூல தேகமும் சூக்ஷ்ம தேகமும் காரண சரீரமும் இந்த ஆத்மா மேல இருக்கு, ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன சம்பந்தம்னா சத்தியமித்யா சம்பந்தம். சத்தியமித்யா சம்பந்தம். சத்தியமித்யா சம்பந்தம்னு என்ன? மூன்று சரீரமும் நீ பார்த்து அனுபவிச்சுட்டு இருக்கிற, உறுதியா சொல்லின்னு இருக்க, கண்ணாடியில பார்த்து சொல்லிருக்க, இல்ல கிள்ளி விட்டா வலிக்கிற இந்த சரீரம் இல்லவே இல்லை. எது மாதிரி? மிராஜ் வாட்டர் மாதிரி. சத்தியமித்யா. ஏன்னா அழியக்கூடியதும் அழிவதும் சேர்ந்து இருக்க முடியாது, இம்பாசிபிள். புரியுறதா? அந்த இம்பாசிபிள் தான் சத்தியமித்யா. அந்த சத்தியமித்யா லட்சணம் தான் இப்ப நம்ம விளக்க போறது அதிஷ்டானத்துல. அதனால சங்கராச்சாரியர் இங்க கை கொடுத்தாகணும். ஏன்? ஆத்மாவோட அதிஷ்டானம், ஆத்மாவுக்கு சரீரம் அதிஷ்டானம் அப்படின்றது இங்க பிரஜாபதி சொல்லிட்டாரு, அவர் பாட்டு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்ப வரக்கூடிய ஃபியூச்சர்ல வரக்கூடிய எல்லா ஜெனரேஷனும் இது விளக்கம் சொல்லி ஆகணும். நம்ம போய் இந்திரன் கிட்ட கேட்க முடியும்? என்ன சொன்னார் உங்க குரு அப்படின்னு கேட்க முடியும்? கேட்க முடியாது. புரியுறதா? அதனால ஆச்சாரியால் சங்கராச்சாரியர் நமக்கு வழக்கம் கொடுக்கிறாரு, மூணு விதமான பொருள் கொடுக்கிறாரு. அது என்ன? நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய் பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.